இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிடுற? நான் எங்க வேணா உட்காந்து சாப்பிடுவேன். கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? பாப்போம். பார்த்திபா, ராகவி இங்கதான் பாத்துட்டு இருக்கா. அங்க பாரு. அப்படியா? ராகவி, நம்ம ஃப்ரெண்டு முகூர்த்த பத்திரிக்கைலாம் எழுதியிருக்காங்க. நான் இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸ்வீட் நல்லா இருக்கு, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும். பொரியல் வைக்கவா ப்ரோ? கொஞ்சமா. இப்படி பண்ணாத பார்த்திபா, இது தப்பு. சரியா இருந்தத தப்பா மாத்தினது நீங்க தான். இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி பேசாத. இனிமே உன் வாழ்க்கையில ராகவி மட்டும்தான். உள்ள அவ்வளோ வலி இருக்கு, எதுவுமே இல்லாத மாதிரி கொடுக்குறீங்க பாருங்க ஒரு ஆக்ட். செம்மையா ஸ்கோர் பண்றீங்க. அதெல்லாம் உன் கற்பனை, எனக்கு எந்த வலியும் இல்லை. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. இப்போ மனசை திறந்து ஐ லவ் யூன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். பார்த்திபா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எந்த நம்பிக்கையில் இப்படி பேசுறன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனா உன் நம்பிக்கை ஜெயிக்க போறதில்ல. அதான் டைம் இருக்கு. பார்க்கலாம். அக்கா, எல்லாம் ஓகே தானே? இந்த இடம் ஹோட்டல் போடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம்க்கா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னாச்சு மாமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல ரஜினி, அது அத்தைதான். இல்ல ரஜினி, இடம் இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். இங்க இதை விட பெரிய இடம் இல்லம்மா, வேற எங்கேயாச்சும் தான் பார்க்கணும். இதுவே போதும்னு தான் எனக்கு தோணுது. சரி, அப்புறம் தேவைப்பட்டா பெரிய கடையை பார்த்துக்கலாம். பார்க்கலாம். என்ன பேசுறீங்க நீங்க? இங்க இதை விட பெரிய கடை இல்லைன்னு சொல்றாரு. எங்க வியாபாரம் பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் வேற ஏரியாக்கு மாத்த முடியுமா? சரி, அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய இடமாவே பாருங்க. இன்னும் பெரிய இடம்னா இதை விட மெயின் ஏரியாவில் தான் பார்க்க முடியும். வாடகையும் அட்வான்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு ஆகும்? அது எப்படியும் 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் இருக்கும். 60லேருந்து 70 வரைக்கும் வாடகை கேட்பாங்க. உங்க பட்ஜெட்டுக்கு சரியா வருமானு பாத்துக்கங்க. பரவாயில்லண்ண,
தொழில் செய்ய போற இடம் முழு மனசோட ஆரம்பிக்கணும்ல. நம்ம அப்படியே பாத்துடலாம். இடம் இருந்தா சொல்லுங்க, இப்பவே போய் கூட பாத்துடலாம். ஓகே தானே? ஹலோ. ரஜினி எங்க இருக்க? பிஸியா? இல்ல, சொல்லு. அது கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்க எல்லாரும் கடைக்கு போறோம். ராகவி வீட்லயும் எல்லாரும் வராங்க. நீயும் வாயேன். நானா? நான் எதுக்கு? வாடி, முகூர்த்த புடவைலாம் எடுக்கணும். நீயும் என் கூட இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வாடி, எனக்காக வர மாட்டியா? சரி, வரேன். வாமா. வாங்க. ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? உனக்காக தான் ரஜினி. எனக்காகவா? அம்மா, அனிதா எங்க? அவங்க பேங்க் விஷயமா போயிருக்காங்களாம். நான் வந்ததை விட ரஜினி வந்தா பொறுப்பா பாத்துக்குவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்னக்கா பாக்குற? நான் ஜஸ்ட் சாரி எடுக்கலான்னு வந்து பார்த்தா பார்த்திபன் ஃபேமிலி. அதான் விசாரிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, எல்லாரும் உள்ள போங்க, புடவை பார்க்கலாம். வாங்கம்மா. வாங்க. ரஜினி, பார்த்திபனோட வருங்கால மனைவிக்கு நீ புடவை செலக்ட் பண்றப்ப உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்து ரசிக்க வந்திருக்கேன். அதோ அந்த புடவைய பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கலர் நல்லா இருக்குங்க. ராகவி, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்து மேல வச்சு பாரு. அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்க. ம். அண்ணா, அதோ அந்த ப்ளூ எடுங்களேன். அதோ அந்த புடவை டிசைன் நல்லா இருக்கு. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருமா. இருக்கிற டிசைன்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு அங்க இருக்கிற எல்லா டிசைனும் பிடிச்சிருக்கு. இல்ல சுமாரா தான் இருக்கு. நீ வேற கலரை பாரு. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் நிறைய வருது. இத காட்டுங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குல்லமா? வெச்சு பாரு. இங்க பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சாய்ஸ் பார்க்கலாம். வேற சரி, டிசைன் பார்க்கலாம். அதோ அத பாரு. அந்த கலர் பாரு. பார்த்திபன் எங்க காணோம்? எங்க போயிட்டா? அவ அந்த பக்கம் தான் நிக்கிறான். இருக்கட்டும், ஃப்ரீயா விடு.